ஹலோ எவ்ரிவன். நாங்கள் நியூவாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் லேட்டஸ்ட் டிசைன் sarees எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறால் மிட்டா சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸில் 4 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெயில் அதுவே நல்லா வதங்கிரும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இதில் ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸை நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ண பிறகு அதில் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸை நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது அந்த ரா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வராமல் இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இதில் சின்ன சைஸில் 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெறும் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 நாட்டு கத்திரிக்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீடியம் சைஸில் 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிட்டா சால்னா கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதி வரணும். அரை மூடி தேங்காயில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு 2-3 கொதி வரணும்.
இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இறால் மிட்டா சால்னா ரெடி ஆயிருச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.